நலத்திட்ட வாங்க வந்திருக்க அனைத்து மகளிர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 10 லட்சம், இந்த 10 lakhs ஒரு 6வது வருஷமாக இதை கொடுத்துட்ருக்குறோம். இது ரொம்ப நம்ம சிறுபான்மை பெண்கள் பின்தங்கி இருக்காங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்காக, அவங்க சிறு சிறு கைத்தொழில் பண்ணுறதுக்காகவும் 10 lakhs நாங்கள் கொடுக்கறதுக்கு அரசு எந்த அரசாக இருந்தாலும் அரசு 20 லட்சம் சேர்த்து கொடுத்து 30 லட்சமாக அந்த சிறுபான்மை பெண்களுக்கு இது பயன்படும். தையல் தொழிலாக இருக்கட்டும், பியூட்டிஷனாக இருக்கட்டும், அதேமாதிரி சிறு வியாபாரம், இந்த ரோட்டு ஓரத்தில் சின்ன சின்ன கடை, டிஃபன் கடை போடுறாங்களா அந்த மாதிரி வியாபாரம், அதே போல் நம்ம குழந்தைகளுக்கு படிப்புக்காக இது அவங்க இதுக்காக செலவுக்கு வச்சுக்கிடுவாங்கன்னுட்டு ஒரு 10,000 நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு டெய்லரிங் தான் நாங்கள் சொல்கிறது. ஏன்னா கணவரை இழந்த பெண்கள் தான் நிறைய அதிகமாக இருக்கிறாங்க. கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் சீரியல்லாம் நிறைய பார்த்துட்ருக்குறாங்க. இருந்தாலும் அதை கம்மி பண்ணிவிட்டு நான் பெண்களுக்கு சொல்கிறது முக்கியமாக, அதை நீங்கள் ஒரு ப்ளவுஸு 500 ரூபா, 2 ப்ளவுஸு 4 ப்ளவுஸு தைச்சா கூட உங்களுக்கு அன்னன்னைக்கு செலவுக்கு கிடச்சிரும். அதை குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அதேமாதிரி மருத்துவ செலவு பண்ணலாம், படிப்புக்கும் அதில் சேர்த்து வைக்கலாம், வீட்டுக்கு சாப்பாட்டுக்கும் அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போதுமே நம்ம கவலையோடவும் ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க. இந்த காசு கொடுக்கும்போது தான் டிடியை வாங்காமல் கூட அவங்க சிரிச்சிட்டு போகிறாங்க. சில பேர் நாங்கள் கூப்பிட்டு இதை வாங்கிட்டு போங்கம்மா, இது வாங்கத்தானமா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்தோம். அந்த அளவுக்கு சோகத்தில் வந்தவங்க அந்த 10,000 கையில் கொடுத்தோன்னு வாங்கிட்டு போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியோடு வாங்கிட்டு போகிறாங்க. அதே மகிழ்ச்சியோடு நீங்கள் எப்போதுமே இருக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த குழந்தையில நீங்கள் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், ஒரு பெண்ணாக எனக்கு தெரியும். இருந்தாலும் அதை நீங்கள் மென்மேலும் இதை வளர்த்து நம்ம குடும்பத்துக்காக ஒரு பயனுள்ளதாக இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசும் நான் உங்களுக்கு ஏதாவது செய்து கொடுப்பாரு என்று நம்புகிறேன். அதே போல் தையல் மிஷின் நான் சொல்லியிருந்தேன். அது தையல் மிஷின் நீங்கள் பழகிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. 4 மாதத்தில் நீங்கள் பழகிடலாம். சுடிதார் தைச்சிடலாம். எல்லாமே நாங்கள் இதை மாதிரி ஒரு சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வேணுன்னா அங்கே கூட நீங்கள் பழகிட்டு போகலாம். தையல் மிஷின் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் தையல் மிஷின் கொடுக்குறோம். அதேமாதிரி அரசும் கொடுக்குறஞ்சிருக்கிறாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் தையல் பழகிறதுக்கு நம்மளுக்கு தெரியாதுன்னு இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த 3 மாதம் 4 மாதத்துல நான் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் ஒரு 2 மாதத்துல நாங்கள் போய் கேட்போம், என்ன தச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் உடனே ப்ளவுஸை தூக்கி காமிப்பாங்க, இதுதான் மேடம் இது தச்சிட்டோம் அப்படின்னு. சுடிதாரை தூக்கி காமிப்பாங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் பை நம்ம ஒழிக்கிறதுக்காகவே மஞ்சப்பை தைப்போம். மஞ்சப்பை தைச்சு நீங்கள் கடைகளுக்கு, ஷாப்புகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் இதை வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காகவே இந்த உதவி செஞ்சிட்ருக்குறோம். இது தொடரும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தடவை எப்படி 1800 பேர். இது கோவை மாவட்டம் மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறோம். அதேமாதிரி டாக்குக்காக ஒரு நேற்று கூட நான் 10 லட்சம் கொடுத்துட்டு வந்தேன். நம்ம ரோட்டரி மூலமாக நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா அவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரோட்டரி கவர்னரு, ரோட்டரி ஏஜி, ஜிஜிஆர், அந்த மாதிரி அசிஸ்டன்ட் கவர்னர்லாம் இருக்காங்க. அவங்க மூலமாக இப்போ நாங்கள் 7 கோடி கூட கொடுத்துருக்குறோம்ல. நம்ம சிசிடிவி கேமரா உங்களுக்குலாம் தெரியும். நம்ம அந்த அரசு இருக்கும்போதே நாங்கள் கொடுத்துருக்கோம். வேலை நடந்து முடிய போகுது. அது 7 கோடியில் நம்ம கொள்ளை இதெல்லாம் நிறைய நடக்கிறதுக்காகவே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் சிங்கிள் பேரண்ட்டுக்கு தான் நாங்கள் இப்போ 10 lakhs கொடுக்குறோம்ல. அப்புறம் தையல் மிஷின் வேறு வழங்கிக்கிறோம். கல்விக்காக, படிப்புக்காகவும் கொடுத்துட்ருக்குறோம், மருத்துவத்துக்கு. நன்றி, வணக்கம். சிறுபான்மையர் மற்றும் கிறிஸ்துவ மகளிர் உதவு சங்கம், அதாவது 1% இந்த அமைப்பு செஞ்சாங்க. சங்கம் செய்யும் பொழுது 2 பங்கு அரசாங்கம், அதாவது 10 லட்சம் ரூபாய் இந்த சங்கத்தின் மூலியமாக கொடுத்திருக்காங்க. 20 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்து 30 லட்சம் ரூபாயாக மக்களுக்கு, அதாவது கிறிஸ்துவ மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வகையில் மிக சிறப்பான திட்டமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2019 இந்த திட்டமாக செயல்பட்டு சொன்னாங்க. இதற்கு 6 வருஷமாகவே இதற்கு நிதி உதவி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக சார்பாக இதேபோல பல நலத்திட்டங்கள், அனைத்து தரப்பு மக்களுக்கும் உண்டான நலத்திட்டங்களை செய்வதில் நமது அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அரசு
மிக சிறப்பான முறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மக்கள் நலம் சார்ந்த திட்டமாக இருந்தாலும் அதற்கு எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்காமல் அதற்கு உண்டான ஒரு ஊக்குவிக்கும் விதமாக பட்ஜெட்ல கூட நாங்கள் பேசணும். சார்ந்த நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். இந்த திட்டங்களுக்கு இவ்வளவு தேவைப்படுதுன்னு மக்கள் நலம் சார்ந்த திட்டமா இருந்தாலும் சரி எவ்வளவு தேவைப்படும் அதை மட்டும் சொல்லுங்க, யோசிக்காதீங்க சொல்லி ஊக்கப்படுத்தி செயல்படுத்தக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு. நிச்சயமா நல்ல முறை பயன்படுத்திக்கணும். அதே போல நம்முடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கேட்டுக்கொள்ள வேண்டுகோள் ஒண்ணுதான், இனி நிறைய மக்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் செயல்படுத்தக்கூடிய நிறைய திட்டங்கள் அவங்களுக்கு போய் சேரல. அவங்களுக்கு முன்னாடி விழிப்புணர்வு கொடுத்தாங்கன்னா நிச்சயமா நிறைய மக்கள் பயன்பெறுவாங்கன்னு தெரிவிச்சுக்கிறேன். இந்த திட்டம் நீங்க பயன்பெறீங்க, இது நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பயன்படுத்தினாலே இதை கொடுக்கக்கூடிய நோக்கம் ஒரு நிறைவாக இருக்கும்னு கேட்டுக்கிறேன். அதான் நிச்சயம் நல்ல முறையில் பயன்படுத்தி எதிர்பார்க்க. அதே போல மற்ற மக்களுக்கும் இதற்குண்டான திட்டங்களுக்கு உண்டான செயல்பாடுகள் எப்படி உங்களுக்கு எப்படி கிடைச்சுங்கிற ஒரு வழிமுறைகளை சொன்னீங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க. இது ஒரு செவி மூலியமாக நிறைய பேருக்கு சேரணும்னு இதெல்லாம் கேட்டுக்கிறேன். இந்த நல்ல திட்டங்களுக்கு என்றுமே நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இன்னும் பல நல்ல திட்டங்கள் இருக்கு. மேடம் சொன்னாங்க சீவிங் மிஷின், அதாவது தையல் மிஷின் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. நமது மாண்பு தமிழக முதலமைச்சர் அவருடைய திட்டத்திலே அது இருக்குது. அதை நீங்க எப்ப வேணா அப்ளை பண்ணி அதற்கு உண்டான உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளும் உங்களோட அரசாங்கத்தின் மூலம் செயல்பட்டு அரசாங்கம் தயாராக இருக்கிறோம். அதையும் நீங்க பயன்படுத்தலாம்னு கேட்டுக்கிறோம். எல்லா விதத்திலையும் உதவியா இருக்கக்கூடிய அனைத்து விதமான உதவி செய்யக்கூடிய டவுன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் மதுராந்தி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில பங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பயனாளிகள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சார்பாக வாழ்த்துக்களும் எனது சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைத்து அலுவலர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய பயனாளிகள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறுபான்மையர் மற்றும் கிறிஸ்துவ மகளிர் உதவு சங்கம், அதாவது 1% இந்த அமைப்பு செஞ்சாங்க. சங்கம் செய்யும் பொழுது 2 பங்கு அரசாங்கம், அதாவது 10 லட்சம் ரூபாய் இந்த சங்கத்தின் மூலியமாக கொடுத்திருக்காங்க. 20 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்து 30 லட்சம் ரூபாயாக மக்களுக்கு, அதாவது கிறிஸ்துவ மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வகையில் ஒரு மிக சிறப்பான திட்டமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2019 இந்த திட்டமாக செயல்பட்டு சொன்னாங்க. இதற்கு 6 வருஷமாகவே இதற்கு நிதி உதவி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக சார்பாக இதே போல பல நலத்திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உண்டான நலத்திட்டங்களை செய்வதில் நமது அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அரசு மிக சிறப்பான முறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.